பாவக்காய் சில்லிக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கோம் பாவக்காயை. இது கூடவே ஒரு 2 கை பிடி அளவு கருவேப்பிலை. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்பொடி, கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு அம்மியில் தட்டுனது, இது மட்டன் மசாலா 2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இதெல்லாம் கையிலே நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கருவேப்பிலையும் சேர்ந்துட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். கையிலே கலந்துட்டு ஒரு 1 hour அப்படியே வச்சிடலாம். அப்புறம் நல்ல சூடான ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுனால நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை மூடி வைக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஒரு 1 மணி நேரம் வச்சுட்டு நம்ம சூடான எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த பாக்கி இருக்கிறது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். நல்லா கிறிஸ்பாக இருக்கும், கசப்பு எவ்வளோக்கு தெரியாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.